ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பார்ட்டில் வந்து கொலாபரேஷன் வித் இந்தியன் மெர்ச்சன்ட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதையே நம்ம ஒன் டைம் படிச்சிடலாம், ஏன்னா அதில் நான் பாதி தான் சொல்லியிருப்பேன். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது, அதுதான் மேட்ரு. கொலாபரேஷன் வித் இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ட்ரேடிங் வெஞ்சர்ஸ்னால் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், வர்த்தக முயற்சி அப்படின்னு சொன்னேன். இந்தியாவில் யூரோப்பியன் வந்து ரிலைஸ் பண்ணாங்க, நம்ம வந்து இந்தியன் மெர்ச்சன்ட் கூட வந்து நம்ம கொலாபரேட் பண்ணலைன்னா நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி மெர்ச்சன்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம இந்தியன்ஸோட மெர்ச்சன்ட்ஸும் யூரோப்பியன்ஸை வந்து நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க வந்து கருதுனாங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம உள்நாட்டு மட்டும் பண்ணாமல் நம்ம வெளிநாட்டுக்கும் பண்ணலாம் அப்படின்றத வச்சு அவங்க வந்து அது ஒரு எக்ஸ்பென்ஷனாகவும் சேர்த்து கருதுனாங்க. அதனால் வந்து அவங்க அது கூட வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த சூரத்தில் இந்த மெர்ச்சன்ட்ஸ் வேர் ஃபங்க்ஷன் வித் த செக்யூரிட்டி. இது சூரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பாம்பே வந்து ஐஸ்லாண்டாக அவங்க சார்லஸோட வெட்டிங் டவுரியாக வந்து வாங்கி அதை பண்ணி அதுலேருந்து அவங்க என்ன பிளானாக இருந்திருப்பாங்கன்னா, பாம்பேயை வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு போர்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி முகலோட கண்ட்ரோல் இருந்த சூரத் தான் வந்து எல்லாரோட மெர்ச்சன்ட்ஸும் வந்து அதில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தான் வந்து ட்ரேடிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூரத் வந்து பார்த்தோன்னா ஒரு சூரத்தோட செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா முகல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருந்ததுனால இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முகல் கவர்மெண்ட் பார்த்துக்கோன்ற தைரியத்தில் வந்து அப்போ சூரத்தில் தான் வந்து எல்லா ட்ரேடிங்கும் வந்து மெர்ச்சன்ட்ஸ் வந்து பண்ணாங்க. பட் இன் புலிகேட்லேயும் அண்ட் இன் லேட்டர் இன் சென்னையிலையும் அண்டர் த இங்கிலீஷ் அந்த பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருந்தது. மெர்ச்சன்ட்ஸ் வந்து பார்த்தாங்க கொலனியல் என்க்ளேவ்ஸ் எ பிளேஸ் ஆஃப் செக்யூரிட்டி வேர் தே குட் கேரி பிஸ்னஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முகலை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்த புலிகேட்டும் சென்னையிலையும் வந்து புலிகேட் லேட்டர் இன் சென்னையில் பார்த்தோன்னா நல்லா நம்மளுக்கு செக்யூரிட்டாக இருக்கும். அதேமாதிரி பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த என்க்ளேவ்னால் அந்த இடங்கள் சொல்லுவாங்க. இந்த சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பகுதிகள், என்க்ளேவ், இது எல்லாமே பார்த்தோன்னா சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்து பார்த்தோன்னா சூரத்தில் வந்து ஒரு கரெக்டாக இல்லாதனால அதனால் வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களோட இது வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் வேர் நாட் அட் தட் டிஸ்அட்வான்டேஜ். இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் ஏற்படவே இல்லை. எது வரைக்கும்னா 1700 வரைக்கும் அவங்களுக்கு வந்து யூரோப்பியன்ஸ் கூட அது வரைக்கும் வந்து ஒரு சுமூகமான டீலிங்ஸ் தான் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சூரத்தில் சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து மராத்தாஸ் வந்து இன்கர்ஷன்னா ஊடுருவி இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனைங்களே வந்து படையெடுத்திருப்பாங்க. அதனால் வந்து சூரத்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அந்த முகல் ஸ்டேட்டால் வந்து அவங்களால வந்து இன்னெபிலிட்டின்னா அவங்களால பண்ண முடியல. அவங்களால வந்து இயலாம நிலைமையில் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத நிலைமையில் வந்து செக்யூரிட்டி கொடுக்க முடியாத நிலைமையில் அப்போ வந்து முகல் ஸ்டேட் வந்து இருந்தது. சென்னையில் வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிளைஸ்டாக இருந்தாங்க. தேட் குட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஷர் கொடுத்தாங்க மெர்ச்சன்ட்ஸ்க்கு டு அக்செப்ட் அன்வையபிள், ஏற்கவியலாத நிபந்தனைகளை வந்து விதிச்சாங்க. அது எதுக்காகனா அவங்க எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டு யூரோப்புக்கு. அதனால் வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான ப்ரெஷர்ஸை வந்து மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து அவங்க போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதே சமயத்தில் கிராஜுவலாக படிப்படியாக அந்த பவர் வந்து ரிலேஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் லோக்கல் மெர்ச்சன்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. த கிரேட் மெர்ச்சன்ட் பிரின்சஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க தான் வந்து முக்கியமான ரோலை வந்து கிராஜுவலாக வந்து அந்த அவங்களோட முன்ன வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட் பிரின்சஸோட டாமினேஷன் தான் வந்து அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு மெர்ச்சன்ட் பிரின்சஸோட டாமினேஷன் வந்து கம்மியாயிட்டு அந்த நம்மளுடைய பிரிட்டிஷோட இது தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த மெர்ச்சன்ட் பிரின்சஸோட அவங்களுடைய பவர் எல்லாமே வந்து டிஸப்பியர்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டிமாண்ட் ஆஃப் த யூரோப்ஸ். இந்த இந்தியனோட டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால இது வந்து உள்நாட்டு எக்கானமியை ரொம்ப பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக இது வந்து இந்த டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால லோக்கல் எக்கானமி வந்து பெனிஃபிட் ஆன மாதிரி தான் இருந்தது. இந்த ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ், லேண்ட், லேபர், மெட்டீரியல், கேபிட்டல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லதனமாக போன மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதே வந்து இந்த டிமாண்ட் வந்து யூரோப்பில் அதிகமாக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எதுக்காகனா இது எல்லாமே லேபர், ரா மெட்டீரியல், அது கேபிட்டல் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே ரா மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமான ஸ்ட்ரெயின்
ஸ்ட்ரெயினை வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூசருக்கு வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி ஃபெமைன் வந்து பார்த்தோன்னா சவுத் இந்தியாவில் அந்த டைமில் வந்து அதிகமாக இருந்தது. அப்போ ஃபெமைன் பஞ்சம் அதிகமாக இருக்கும்போது சாப்பாடை தானே பயிர் வைப்பாங்க. அந்த டைமில் வந்து சாப்பாடை பயிர் வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து காட்டன் பருத்தியை வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ப்ரெஷர் அவங்களுக்கு வந்தது. ரா மெட்டீரியல் வந்து அதான் ஃபுட் கிரெயினுக்கு பதிலாக ரா மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து பேர்டனாக இருந்துச்சு. அதே மாதிரி வீவர்ஸ்க்கும் வந்து அது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியால் வந்து பெனிஃபிஷியலாக வந்து ஷார்ட் ரன்னில் தெரிஞ்சாலும் ராங் டைமில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்மளுக்கு தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவர் திஸ் இதே மாதிரி ஒரு 115 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் வந்து இந்தியாவை வந்து அண்டர்கோயிங் என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான வந்து ஒரு மாற்றத்திற்கு மெட்டஃபரபஸ்னால் வந்து மாற்றத்தை வந்து உண்டு பண்ணாங்க. ஃப்ரம் பீயிங் ட்ரேட் டு பில்டிங் ஆஃப் த ட்ரேடிங் எம்பையர்ஸ். இவென்ச்சுவலினா இறுதியாக ஒரு விர்ச்சுவல் ரூலர்ஸாக ஒரு லார்ஜ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியாக வந்து எமர்ஜ் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரேடராக வந்து எப்படிலாம் வந்து நம்மளை வந்து ஆக்குபை பண்ணாங்கன்றது தான் இந்த கதையோட ஓவர் ஸ்டோரியாவாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம செகண்ட் ஃபேஸை வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அரைவல் ஆஃப் த யூரோப்பியன் அண்ட் த ஆஃப்டர் மெத்ஸ். அதுக்கப்புறம் நடந்ததுவை என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் டு கம் இந்தியா வந்ததே வந்து இவங்க தான். ஃபஸ்ட்டு வாயேஜ் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வாஸ்கோட காமா வந்து பார்த்தோன்னா 170 கூட அவர் கூட 3 வெசல்ஸ்னால் கப்பல் மூலிமா வந்தாங்க. கப்பல்ன்றது ரொம்ப பெருசு, வெசல்ஸுன்றது அதை விட கொஞ்சம் சின்னது. அதுதான் நம்ம வெசல்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம கப்பல் இருக்குன்னா அதை வந்து நம்ம துறைமுகத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்னதாக ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்குது. நம்ம அப்புறம் நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. ஆனால் ஷிப்பு வேறு வெசல் வேறு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஷிப்பை விட கொஞ்சம் கம்மி சைஸ் தான் வெசல். அதோட சைஸு அதனோட லோடிங் கெப்பாசிட்டி வச்சு நம்ம வந்து ஷிப்பை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, கார்டியாலிட்டினா வந்து நட்பாக வரவேற்றாங்க. யாருன்னா ஜாமரின். அவர் எதோட ரூலர்னா த ரூலர் ஆஃப் கேலிக்கட்டோட ரூலர் தான் யாருங்க? ஜாமரின். அவர் வந்து ரூலர் ஆஃப் கேலிக்கட் வந்து அவர் வந்து வரவேற்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவர் வந்து கம்ஃபர்டபுள் ஆக்கி அவர் வந்து மறுபடியும் திரும்பி போகும்போது எப்போ திரும்பி போனார்னா இன் 1429 ஆகஸ்ட் 1498 திரும்பி போனார். அவர் வந்தது வந்து 1498 வந்திருப்பார். திரும்பி போனது ஒரு 2 month 3 month வந்து இருந்துட்டு திரும்பி போயிருப்பார். அவர் திரும்பி போகும்போது அவர் கூட 55 மேன்ஸ் தான் கூட்டிகிட்டு போனாங்க. 3 ஷிப் ஃபுல்லாக 3 ஷிப்பில் 2 வந்து பார்த்தோன்னா லேடன்னா பொருட்கள் இந்தியாவோட கூட்ஸை வந்து ஏற்றின்ட்டு போனாராம். 3 ஷிப்பில் 2 ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட கூட்ஸ் எல்லாம் ஏற்றின்னு போனான். வாஸ்கோட காமா வந்து போர்ச்சுகலுக்கு வந்து போனதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி யார் வந்திருப்பாருன்னா பெட்ரோல் அல்வேரோ கேப்ரல் வந்து வந்திருப்பார். யார் கூட வந்திருப்பாங்கன்னா 1200 மனிதர்களோட 13 வெசல்ஸில் வந்து வந்திருப்பார். எப்போ ரிட்டர்ன் வந்திருப்பாருன்னா 29 அக்டோபர் 1502 வந்து வந்திருப்பாங்க. இது வந்து பொட்ரோடி அல்வேரஸ் வந்திருப்பாங்கன்னு மட்டும் தான் இருக்குது. வாஸ்கோட காமா வந்து மறுபடியும் வந்து கல்கத்தாக்கு வந்து 29 அக்டோபர் 1502. இவர் வந்து 1498 ஒரு முறை வந்திருப்பார், 1502 ஒரு முறை வந்திருப்பார், 1524 ஒரு முறை வந்து அப்போ இறந்து போயிருப்பார். 3 முறை அவரோட வயேஜ் வந்து இருந்திருக்கும். காமா வந்து விசிட் பண்ணியிருப்பார் கல்கத்தாக்கு. செகண்ட் டைமுக்கு வந்திருப்பார். அவர் வந்து செகண்ட் டைமை வந்து வரும்போது 20 வெசல்ஸில் வந்து வந்திருப்பார். காமா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா கல்கத்தாலேருந்து கொச்சினுக்கு வந்து மூவ் ஆகிருப்பார். ஏன்னா வந்து அங்கே ஆர்பர் வந்து அங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால. எப்போ வந்து அவரோட செகண்ட் விசிட்டில் வந்து கல்கத்தாலேருந்து கொச்சினுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருப்பார். அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா மோனோபோலிஸ்டிக் ட்ரேட் ஆஃப் த அரபை வந்து நம்ம ப்ரோக் பண்ணாதான் யூரோப்பியன்ஸ் வந்து ட்ரேட் வந்து இங்கே த்ரைவ்னா வந்து பரவும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பார். அதனால் இவர் வந்து என்மிட்டினா பகை வந்து யார் யாருக்கோ நடுவில் இருந்திருக்கோன்னா 2 இந்து ரூலர்ஸ் ஆஃப் த கொச்சினுக்கும் கல்கத்தாக்கும் வந்து இருந்திருக்கும். அதை வந்து அவர் வந்து பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பார்னா அவர் வந்து திரும்ப மறுபடியும் செகண்ட் வாயேஜ் நம்ம எப்போ சொன்னோம் 1498
1502 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வயேஜில் வந்து செகண்டாக அவர் திரும்பி போகும்போது அவர் வந்து பார்த்தோன்னா ஃபேக்ட்ரியை வந்து கொச்சின்லேயும் அதே மாதிரி ப்ரிசனை வந்து கண்ணனூரில் வந்து பில்ட் பண்ணிட்டு போயிருப்பார். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தாக்கு வந்து ரீச் ஆகிருப்பார். அவர் வந்து அங்கே வரவேற்றிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாலேருந்து கொச்சினுக்கு வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பார், மாற்றிருப்பார். ஏன்னா வந்து அங்கே விட வந்து இங்கே ஹார்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கல்கத்தாக்கும் கொச்சினுக்கும் வந்து பகை நடந்துகிட்டே இருக்கும். அவங்க 2 பேருமே இந்து ரூலர்ஸ் தான். அதை வந்து பயன்படுத்தி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் திரும்பி போகிறதுக்குள்ளே வந்து கொச்சினில் வந்து பார்த்தோன்னா ஃபேக்ட்ரியை வந்து பில்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அங்கே தான் ஹார்பர் நல்லா இருக்குது. அதனால் வந்து ஹார்பர் நல்லா இருந்தால் தான் நிறைய ட்ரேட் பண்ண முடியும், ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் அவர் அப்படி பண்ணியிருப்பார். ஃபேக்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ப்ரிசனை வந்து கண்ணூரில் வந்து பில்ட் பண்ணிட்டு போயிருப்பார். ஓகே. கன்சாலிடேஷன் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ட்ரேடு. எப்படி வந்து போர்ச்சுகீஸ் வந்து நான் அப்பப்போ வந்து பண்ணுறதை விட வயேஜ் வந்து எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறதை விட அவங்க என்ன பண்ணாங்கன்னா வைஸ்ராயை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடியா வந்து ஃபஸ்ட்டு வைஸ்ராய் வந்து போர்ச்சுகல் பொசிஷன் இன் இந்தியாவில் இருக்கிறத வந்து வைஸ்ராயாக வந்து அவரை இது பண்ணுறாங்க. இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறாரு. இதை வந்து கார்ட்டஸே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டஸே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ வாட்டர் பாலிசியோட அனதர் நேம் வந்து கார்ட்டர் சிஸ்டம். அண்ட் அக்கார்டிங் டு அதன்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஷிப்பை வந்து ஆட் பண்ணாங்க. எதுக்குன்னா நேவியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்னா ஃப்ளீட்னா கப்பற்படை ஜாம்பரின் வந்து பார்த்தோன்னா ஃப்ளீட்னா கப்பற்படையை வந்து அமைச்சிருப்பாங்க. அதை வந்து யார் இது வந்து தடுத்திருப்பாங்க, ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடியா வந்து அதை தடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கப்பற்படை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா சுல்தான் ஆஃப் எஜிப்த், அதையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். இவரதையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். சுல்தான் ஆஃப் எஜிப்தையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். ஜமோரின்தும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். இவர் வந்து பார்த்தோன்னா இவர் யாரோட நட்புறவு கொண்டாருன்னு பார்த்தோன்னா பீஃப்ரெண்டட் யார் கூட கொண்டாருன்னு பார்த்தோன்னா த ரூலர் ஆஃப் கொச்சின். அங்கே தான் வந்து யார் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடியா வந்து நட்புறவு கொண்டிருப்பார். இதுக்கு முன்னாடி நட்புறவு கொண்டது ஃபஸ்ட்டு வாஸ்கோ ட காமா ரிசீவ் பண்ணது வந்து ஜமோரின். ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டினது எங்கன்னா வந்து கொச்சினில் தான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தோன்னா பில்ட் ஃபார்ட்ரஸ்னால் வந்து கொச்சினில் வந்து கட்டியிருப்பார். அண்ட் கண்ணனூர் அண்ட் அதர் பிளேஸ் ஆன் த மலபார் கோஸ்ட்லேயே வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்தது செகண்டாக வைஸ்ராயாக வந்தது யாருன்னு பார்த்தோன்னா அல்பிக்யூரிக்கு, அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூரிக்கு இவரோட ஃபுல் நேம். இவர் வந்து அவருக்கு அல்மீடியாவுக்கு அடுத்தது வந்து பதவிக்கு வந்திருப்பார். இவர் தான் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் எம்பையர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன். அடுத்தது வந்து இவர் வந்து யாரை டிஃபீட் பண்ணுறாங்கன்னா யூசப். இது வந்து புக் பேக் கொஷின். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் இது. யாரை வந்து யூசப் அதில் கானை வந்து டிஃபீட் பண்ணி தோக்கடிச்சிட்டு அவர் யாருன்னா ரூலர் ஆஃப் பிஜாப்பூர். பிஜாப்பூரோட ரூலர் தான் யூசப் அதில் கான். அவரை தோக்கடிச்சிட்டு 1510 கோவா வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். இவர் வந்து கோவாவை வந்து நல்ல ஒரு சென்டர் ஆஃப் கமர்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஷிப்ஸும் வந்து இது வழியாக வந்து போகிற மாதிரி அவர் டெவலப் பண்ணியிருப்பார். யார் அல்பிக்யூருக்கு. இவர் வந்து எல்லா விதமான மதத்தினர்களும் வந்து கோவாவில் செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருப்பார். இவர் வந்து யூரோப்பியன்ஸை வந்து இந்தியன் உமனை வந்து மேரேஜ் பண்ணி நம்ம போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருக்கிற டெரிட்டரியில் வந்து செட்டில் ஆகுங்க அப்படின்னும் சொல்லியிருப்பார். இவர் வந்து மலாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கான்குவெஸ்ட் ஆஃப் மலாக்கான்றது மலேசியாவில் இருக்கிற ஒரு இடத்த வந்து இது யாரோட கண்ட்ரோலில் இருந்திருக்குமா முஸ்லீம் எலிடு பை த முஸ்லீமோட கண்ட்ரோலில் வந்து இருந்திருக்கும். இது வந்து மலாக்கா முஸ்லீமோட கண்ட்ரோலில் வந்து இருந்திருக்கும். who commanded the trade route between the இந்தியா அண்ட் சைனாக்கும் மெக்கா அண்ட் கைரோக்கும் இருக்கிற அந்த ட்ரேட் ரூட்டை வந்து மலாக்காவை கைப்பற்றது மூலயமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. எக்ஸ்டெண்டட் த எம்பையர். இதனால் வந்து ட்ரேட் ரூட் வந்து நல்லா இதுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அட்டாக் த அரப்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டேக்கிங் ஏடன் வந்து கைப்பற்றியிருப்பார். இவர் வந்து பார்த்தோன்னா ஆர்மஸ் போர்ட்டை வந்து பார்த்தோன்னா இவரோட கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்திருப்பார். எப்போன்னா 1515. இப்போ நான் சொன்ன பாக்ஸ் பண்ண எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ஸ் தான். இது எல்லாமே ஏதோ ஒரு டைமில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. இதெல்லாம் சின்ன பாயிண்ட்டாக இருக்கும், ஆனால் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அல்பிக்யூரிக்கு வந்து அட்டெம்ப்ட் டு ஸ்டாப் த ப்ராக்டிஸ் ஆஃப் த சத்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவர் தான் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். விஜயநகர எம்பையர் கூட ஒரு கார்டியல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொண்டது யாருன்னா
அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூரிக்கோ தான். ஓகே, அவர் ஃபஸ்ட்டு வந்து அல்மீடியா வந்து வெறும் நேவல் பவரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். அடுத்தது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூரிக்கோ தான் வந்து ரியல் பவராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்தோன்னா 2 வைஸ்ராய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னா நினோடி குன்கா, அப்புறம் வந்து அன்டோனியோ டி நொரேனோ. நினோடி குன்கா வந்து பெசெனோ டையூவையும் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. நினோடி குன்கா வந்து பார்த்தோன்னா பெசினியும் டையூவையும் 1534 to 1537 வந்து அடுத்தடுத்து ரெஸ்பெக்டிவ்லாம் அடுத்தடுத்து வந்து கைப்பற்றியிருப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் த டாமன் வந்து பார்த்தோன்னா டாமனோட போர்ட் வந்து பார்த்தோன்னா யார் கையில் இருந்ததுன்னு பார்த்தோன்னா பிரெஸ்டன்னா அவர் கையில் இருந்தது. யாரோட உரிமையாக இருந்தது பிரெஸ்டன்னா அவர் கையில் இருந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஹேண்ட் ஆஃப் இமத் உல் முல்க்குன்றவர்கிட்ட தான் வந்து போர்ட் ஆஃப் டாமன் வந்து அவர் கையில் இருந்தது இன் 1556. மீன்வைல் அதே சமயத்தில் இந்த மிடில் ஆஃப் த 16th century வந்து போர்ச்சுகீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓவர் சிலோன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு வித் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த ஃபோர்ட் இன் கொலம்போவில் ஃபோர்ட் கட்டி முடித்தாங்க. சிலோன்லேயும் வந்து போர்ச்சுகலோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இட் வாஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் டி நொரேஹான்ற அவரோட வைஸ்ராயாக இருந்த டைமில் போர்ச்சுகீஸ் வைஸ்னா 1571 முகல் ரூலர் ஆஃப் அக்பர் வந்து கேம்பேக்கு வந்து குஜராத்தில் வந்து விசிட் பண்ணியிருப்பார். குஜராத்தில் வந்து விசிட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பிட்வீன் த போர்ச்சுகீஸ் அண்ட் முகல் எம்பையர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. யார் வந்து முகல் எம்பையர் வந்து எந்த போர்ச்சுகீஸ் வைஸ்ராயை மீட் பண்ணாங்கன்னா டி நொரேயோ 1574 அவர் வந்து குஜராத்தில் இருக்க கேம்பேக்கு வந்தபோது இவங்க 2 பேர் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1580 வந்து கிங் பிலிப்ஸ் II கிங் ஆஃப் ஸ்பெயின் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பெயின் வர்சஸ் போர்ச்சுகல் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிலிப் II இந்த கிங் ஆஃப் ஸ்பெயின் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகலை வந்து தோக்கடிச்சிட்டு அதை வந்து இணைச்சிடுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் என்ன நடக்குது, இந்தியாவில் வந்து போர்ச்சுகல் வர்சஸ் டச்சை வந்து இப்படி நடக்குது. இப்போ இந்தியாவில் வந்து டச் வந்து டிஃபீட் த போர்ச்சுகீஸ். டச் வந்து யார் தோற்கடிக்கிறாங்கன்னா போர்ச்சுகீஸை வந்து தோக்கடிச்சு சிலோனை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. லேட்டர் சீஸ்டு த போர்ச்சுகல் ஃபோர்ட் ஆன் மலபார் கோஸ்ட்டில் இருக்கிற கோட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டச் வந்து கைப்பற்றிடுறாங்க. இதனால் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாமல் போர்ச்சுகீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரேசில் மேலே அவங்களோட கவனத்தை வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து இம்பேக்ட் ஆஃப் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு இடத்த வந்து கான்கர் பண்ணி கைப்பற்றின இடம்னு பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து இந்தியாவில் வந்து பண்ணது வந்து அவங்க தான். ஓகேங்களா? அதை தான் இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியன் ரூலர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டாங்க. இவங்க வந்து நியூ மெத்தட் ஆஃப் வார்ஃபேர் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க. கன் பவுடர் அண்ட் சுப்பீரியர் ஆர்ட்டிலரி வந்து அவங்க கையில் வந்து இருந்ததுனால இந்தியன்ஸ் கிட்ட அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல. போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தோன்னா மோனோபோலிஸ்டிக் ட்ரேட் ஆஃப் தி அரப்ஸை வந்து என்ன சொன்னாங்க, குறைச்சாங்க. ஆனால் வந்து இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சோ இல்லையோ பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தோன்னா பைரட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த சீ ரூட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் வயேஜை வந்து அவங்களுக்கு கொடுத்துச்சு. யாரோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து பிரிட்டிஷும் அடுத்தது வந்து டச்சும் ஃபாலோ பண்ணாங்கன்னா போர்ச்சுகலோட ப்ளூ பிரிண்ட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதோட கண்டினியூவேஷன் இதில் இருக்கும். மேரேஜ் வந்து பார்த்தோன்னா யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸை பண்ணுறதை போர்ச்சுகீஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அவங்கள வந்து பார்த்தோன்னா அவங்க ஆக்குபை பண்ணி வச்ச டெரிட்டரியில் வந்து அவங்கள வந்து குடியேற சொன்னாங்க. இதனால் புது இனக்குழுவே உருவாச்சு. யூரேஷியன் ரேஷியல் குரூப்பே வந்து க்ரியேட் ஆச்சு. இதை வந்து பார்த்தோன்னா லேட்டராக அவங்க போர்ச்சுகலோட வேறு காலனியான ஆஃப்ரிக்கா ஏஷியாவுக்கு வந்து அவங்கள வந்து எடுத்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் வந்து இருந்ததுக்கான அடையாளம் வந்து நமக்கு எங்கே எவிடெண்ட்டாக கண் எதிர்க்க தெரியும்னு பார்த்தோன்னா சென்னையோட சென்ட் தாமஸில் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாப்பூரை போர்ச்சுகீஸ் வந்து பிளாக் டவுன் ஒன்றும், இதே வந்து பிளாக் டவுன் பிரிட்டிஷ் ஒரு சில வந்து சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா ஜார்ஜ் டவுனை வந்து சொல்லியிருப்பாங்க. மயிலாப்பூரை பிளாக் டவுன்னு சொன்னது வந்து போர்ச்சுகீஸு, ஜார்ஜ் டவுனை பிளாக் டவுன்னு சொன்னது வந்து பிரிட்டிஷ். ஓகேவா? இவங்க வந்து போர்ச்சுகீஸ் வந்து அவங்க இங்கே வந்து செட்டில்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜெசூட் மிஷினரிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க.
நோபல்ஸ் அமாங் தெம், முக்கியமானவங்க அது யாருன்னா, நோட்டபிள் அமாங்ஸ் தெம்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா எஃப்ஆர் ராபர்ட் டி நோபெலி வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவரோட லிங்குஸ்டிக் திறமை வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தமிழ்லையும் சான்ஸ்கிரிட்லேயும் பார்த்தோன்னா ரொம்ப எழுத படிக்க தெரிஞ்சவராக இருந்தார். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ், தமிழின் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொன்னாங்க. எஃப்ஆர் ஹென்றி கியூ பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பிரிண்டிங் இன் தமிழில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் இதனால் வந்து ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்ததுக்கான சென்ட் தாமஸ் சர்ச், ஓகேவா, இங்கே பாருங்கள், இவர் வந்து ரொபர்ட்டோ டி நோபெலி. கிளாஷ் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்க்கும் முஸ்லீம் குரூப்புக்கும் வந்து ஒரு கிளாஷ் ஏற்படுத்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பியல் ஃபிஷிங் கோஸ்டலில் வந்து பார்த்தோன்னா 1530s வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எதுக்காகன்னா யார் வந்து ஃபிஷ் பிடிக்கணும், அதே மாதிரி பியல் முத்து குளிக்கிறதோட உரிமை யாருக்கு, அதே மாதிரி டெலிகேஷன் ஆஃப் பரவாஸ், டெலிகேஷன்னா பிரதிநிதிகள், பரவரோட டெலிகேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா டெலிகேட்ஸ்னால் வந்து பிரதிநிதிகள் வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட வந்து போர்ச்சுகீஸோட அத்தாரிட்டி அட் கொச்சினில் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அரபோட கப்பற்படை வந்து ரொம்ப அவங்களோட அட்ராசிட்டியும் அண்ட் இன்ஃப்ளிக்டட், அவங்க வந்து தாக்குதல் நடத்துறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து வந்து சவுஜ்டுனா எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை வந்து இதை வந்து பயன்படுத்தி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தோன்னா ரோமன் கத்தோலிக் பிரைஸ்ட் பட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சு ஒரு என்ன சொல்கிற தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷர் பீப்புளை வந்து கத்தோலிக் ரிஜியனை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. யார் வந்து போர்ச்சுகீஸ் டைமில் வந்து கன்வெர்ட் பண்ணது, பரவஸை வந்து பார்த்தோன்னா பட்ரஸ் வந்து பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணியிருப்பார், ரோமன் கத்தோலிக் பிரைஸ்ட் அவர். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த சொசைட்டி ஆஃப் த ஜீசஸ் ஆஃப் சொசைட்டியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டரான சென்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர் வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கு வந்திருப்பார் இந்த டைம் ஆஃப் த 1542. இதுவும் இம்பார்ட்டன்ட் தாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடியிலேருந்து புன்னைக்காயல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி அங்கே எல்லாமே மத மாற்றம் செஞ்சு ஞானஸ்தானம் வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. பேப்டைஸ் த கன்வெர்ட்டர், ஞானஸ்தானம் வந்து கொடுத்துருப்பாங்க. சேவியர் வந்து என்ன பண்ணார்னா நிறைய வந்து ஜெஸ்யூட் மிஷன் சென்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இவர் வந்ததுக்கான அடையாளமாக தான் வந்து சென்ட் ஜேவியர் வந்து